வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் சேனல்ல இருந்து ஃபேக்ட்ஸ் அபௌட் ஏராம் மூவி அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹேராம் இந்த படத்தை பற்றி கமல் சார் சொல்லும்போது இது தமிழனால் உருவாக்கப்படும் ஒரு இந்திய சினிமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நிஜமாக அது உண்மை கிடையாது. இது தமிழனால் உருவாக்கப்பட்ட ஒரு உலக சினிமா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தில் நாம் கற்றுக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அப்படிப்பட்ட ஹேராம் படத்தோட ஒரு சில ஃபேக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஹேராம் படத்தை பற்றி எல்லாரும் சொல்கிற அதிகபட்சமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படம் புரியவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது 1980 காலகட்டங்களில் ஐஃபோன் 10 மாடலை கொடுத்து இது அதிக தொழில்நுட்பம் கொண்ட ஒரு செல்போன் அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கிற அந்த 1980 மக்கள்கிட்ட கொடுத்துருந்தா அவங்க ஒரே வார்த்தையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது என்னன்னு எனக்கு தெரியல, இது சுத்தமாக புரியல அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அதோட உண்மையான தன்மை என்ன, அதோட தொழில்நுட்பம் என்ன அப்படின்றது அந்த ஐஃபோனை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிற மக்கள் கூட அடுத்த 5-10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க, இப்போ ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஆனால் ஹேராம் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷம் கழிச்சும் கூட சில பேர் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப அந்த கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு மனிதரோட தொழில்நுட்பமும் தொலைநோக்கு சிந்தனையும் எப்பேற்பட்டது அப்படின்றத யோசிக்கும் போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. ஹேராம் படத்தை பத்தி புரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஹேராம் படம் கிட்டத்தட்ட ஒரு டைம் டிராவல் படம் மாதிரி. அதாவது நம்ம பேச்சு வழக்குல ஒரு வார்த்தையை சொல்லுவோம், நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் தான் ஹேராம். அதாவது அவன் ரொம்ப அவசரப்பட்டுட்டான், அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அவனை மாதிரி நான் அவசரப்பட்டிருக்க மாட்டேன், அவனுக்கு சொல்லி புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஹேராம். அதாவது நிஜமா நடந்த ஒரு கதையை கையில் எடுத்துக்கிட்டு, அதுவும் ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு கதையை கையில் எடுத்துக்கிட்டு அதுல தன்னோட கற்பனை மிகுந்த ஒரு கதாபாத்திரத்தை உள்ள நுழைச்சி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே அபரிவிதமான ஒரு சிந்தனை. ஏன்னா அந்த நிஜ இன்சிடென்ட்டும் எந்த ஒரு வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி நாம என்ன நினைச்சோம் அப்படின்றதையும் அந்த காட்சியில காட்டணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கமல் சார் அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. காந்தி அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரியக்கூடாது, எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது காந்தியை இதுக்காகவே கொல்லணும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல பிளான் போட்டாங்க. இதுல கடைசியா ஜெயிச்சது அந்த கோட்சே குரூப் தான். அப்படி காந்தியை கொல்றதுக்காக பல பேர் போட்ட திட்டத்துல தானும் ஒருத்தரா அந்த சாக்கியத்ராம் அப்படின்ற கதாபாத்திரம் இருந்திருந்தா அந்த கதாபாத்திரம் என்னெல்லாம் செஞ்சிருக்கும், எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த ஹேராம் படத்தோட கதை. காந்தி அவர்களோட முடிவை உண்மையா உள்ளார்ந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு காந்தியை கொல்லாம விடுறாரு. ஸோ இதுதான் அந்த படத்தோட மைய கதை. ஸோ இதுக்கு இடையில அவரோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, எந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் அவர் வந்துட்டு காந்தியை கொல்லணும் அப்படின்னு அவருக்கு தீர்மானிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம அவர் கூட சுத்துற ஒரு சில கதாபாத்திரங்கள் காந்தியின் மீது வெறுப்பை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக சாக்கியத்ராம் அப்படின்ற கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு மூலச்செலவு செய்யறாங்க அப்படின்றதையும், அந்த சாக்கியத்ராமோட நண்பரான அம்ஜத் கான் அதாவது ஷாருக் கான் காந்தி அவர்களோட முடிவு உண்மையான நேர்மையான முடிவு அப்படின்றத சாக்கியத்ராம் விளக்கிற காட்சிகளும் சரி ரொம்பவே அருமையா எடுத்திருந்தாரு கமல் சார். ஒரு மனிதனுக்குள்ள மிருகமும் மனிதமும் அவனை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது அப்படின்றத தன்னோட அபரிவிதமான நடிப்புல கமல் சார் ரொம்பவே சூப்பரா காமிச்சிருப்பாரு. மதம் ஒரு மனிதனை என்ன பாடுபடுத்தும் அப்படின்றதுக்கு இந்த ஹேராம் படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்போ ஹேராம் படத்தினுடைய ஒரு சில ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹேராம் படத்துக்கு முதல்ல வச்ச பெயர் சத்திய சோதனை. அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு ஹேராம் அப்படின்னு பேர் வச்சாங்க. சத்திய சோதனை அப்படின்றது காந்தி அவர்களுடைய சுயசரிதை புத்தகத்தின் தலைப்பு. ஆனா அதுக்கப்புறம் காந்தி அவர்கள் அடிக்கடி ஹேராம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார் இல்லையா, சோ அந்த வார்த்தை இந்த படத்துக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சத்திய சோதனைக்கு பதிலா ஹேராம் அப்படின்ற டைட்டில் வச்சாங்க. ஹேராம் படத்துல நவாசுதீன் சித்திக் நடிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப பெரிய படம். அது மட்டும் இல்லாம ஹேராம் படம் சென்சார் போர்டு கிட்ட சிக்கி சின்னாபனமாச்சு. அதுல சென்சார் போர்டு பல கட்டு போட்டாங்க. அதுல ஒரு கட்டா நவாசுதீன் சித்திக் நடிச்ச காட்சிகள் நீக்கப்பட்டது. இந்த படத்துல அம்ஜத் கான் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக ஷாருக் கான் எந்தவித சம்பளமும் வாங்காம நடிச்சு கொடுத்தாரு. இந்த படத்துல அல்தாஃப் டெய்லர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கோம். அதாவது ஹேராமோட மனைவி அபர்ணாவை கொல்லுற கதாபாத்திரம். அவரோட நிஜ பெயர் ஷதாப் கான். அவரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் நடிச்ச விக்ரம் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல வில்லனா நடிச்ச அம்ஜத் கானோட பையன் தான் இந்த ஷதாப் கான். ஹேராம் படத்துல நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாமே கருப்பு வெள்ளையிலையும், அந்த படத்தோட பிளாஷ்பேக் பாத்தீங்க அப்படின்னா கலர்லயும் காமிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா
நாம வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய இழந்துட்டோம் அப்படின்றத உணர்த்துற விதமா தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல நிகழ்காலத்தை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த நிகழ்கால கருப்பு வெள்ளை காட்சிகளை பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு மட்டும் அந்த நெருப்போட கலர்ல அப்படியே காமிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா நாம வந்துட்டு சத்தியம் நேர்மைன்ற விஷயங்கள் நிறைய இழந்தாலும் அந்த வன்முறை அப்படின்ற நெருப்பு மட்டும் இன்னமும் அப்படியே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காட்சிகள்ல அந்த நெருப்பை மட்டும் அதே கலர்ல காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த படத்துல தீவிரவாதத்துக்கான எதிர்ப்பை காமிக்கிற விதத்துல அந்த படத்துல எந்த இடத்துலயும் நீல கலரை மட்டும் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஹேராம் படம் ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல கமல் சாரோட முன்னாள் மனைவி சரிகா வந்துட்டு இந்த படத்துல ஆடை வடிவமைப்பாளராக இருந்தாங்க. அவங்களுக்கு உதவியா ஸ்ருதிஹாசன் இந்த படத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கமலுடைய இளைய மகள் அக்ஷரா கலை இயக்குனர் சாபி சிறுலுக்கு உதவியாளரா இந்த படத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸ்ருதிஹாசன் குழந்தை பருவத்தை தவிர்த்து ஒரு பெரிய பொண்ணா இந்த படத்துல வல்லபாய் பட்டேலின் மகளா முதல்ல திரையில தோன்றினாங்க. இந்த படத்துக்கு முதல்ல இசையமைச்சவர் எல் சுப்பிரமணியம். இவர் ஹிந்தியில வந்த சலாம் பாம்பே அப்படின்ற படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அந்த படம் ஆஸ்கருக்கு நாமினேட் செய்யப்பட்டது. அப்பேற்பட்ட இசை கலைஞர் தான் இந்த படத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா கமல் சாருக்கும் அவருக்கும் பண ரீதியான கருத்து வேறுபாடு வரவே இந்த படத்துல இருந்து அவர் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இசை ஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்காக இசையமைச்சிருந்தாங்க. இந்த படத்தோட தெலுங்கு வெர்ஷனுக்கு கமல் சாருக்கு மனோ அவர்கள் டப்பிங் பேசியிருந்தாங்க. ஆனா இன்னமும் அந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதே மாதிரி 2004 இந்த படத்தை த கான்ஃபெஷன் ஆஃப் அசசின் அப்படின்ற பேர்ல ஆங்கிலத்துல வெளியிட முயற்சி பண்ணாங்க. அதுவும் இன்ன வரைக்கும் நடக்காமலே போயிடுச்சு. இந்த படம் லைவ் ரெக்கார்டிங் அப்படின்ற பழைய முறையிலேயே இந்த படத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது டப்பிங்கே இல்லாம நேரடியாவே அந்த வசனங்களை அப்படியே பதிவு பண்றது. சோ இந்த மாதிரி லைவா எடுக்கும்போது எந்த சத்தமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போ வந்துட்டு ஊமை ஒளிப்பதிவு அப்படின்னு புதிய விதமான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம ஜெனரேட்டர் ஓடுற சத்தம் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ பாதுகாப்பாக எடுத்தாங்க. மேலும் நடக்கிற அந்த செருப்போட சத்தம் கூட கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக படப்பிடிப்பில் இருந்த அத்தனை பேருக்கும் ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ செருப்புகளை வாங்கி கொடுத்திருந்தாரு கமல் சார். இந்த படத்தோட இறுதி காட்சியில காந்தியின் கொள்ளுப்பேரன் கதாபாத்திரத்தில் ஒருத்தர் வருவாரு. அவர் உண்மையிலேயே காந்தியின் கொள்ளுப்பேரனான துஷார் காந்தி. இந்த படம் வெளியாகும் போது இது முஸ்லிம்களுக்கும் காந்திக்கும் எதிரான படம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க மாத கணக்கில் போராட்டங்கள் நடந்தது. முக்கியமாக கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா வன்முறை வெடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் கல்கத்தாவில் நடத்தப்பட்டது. ஆனால் படம் வெளியாகி பார்த்ததுக்கு அப்புறம் கல்கத்தா அரசு அந்த கலவர சம்பவத்துக்காக கமல் கிட்ட வருத்தம் தெரிவிச்சது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வழக்கம் போல இந்த படம் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கமல் சார் லாலாக்கு டோல் டப்பிமா பாட்டுக்கு அறிஞர் பொருள் தெரிஞ்சுதான் நீங்க அந்த பாட்டை பாடி ஆடினீங்களா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் கலாச்சி தள்ளிட்டாரு. அவர் அப்படி பேசியதுக்கான அர்த்தம் சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்றது தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்கு இசை ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் ஹங்கேரிய நாட்டில் நடந்தது. அந்த நாட்டில் இருந்த புதாபெஸ்ட் சிம்போனிக் ஆர்கெஸ்ட்ரா தான் இளையராஜா சாரோட நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு தமிழ் இசை கலைஞரோட நோட்ஸுக்கு ஐரோப்பியக்காரங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குற அந்த அனுபவத்தை ஏன் நம்ம வீணடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரீ ரெக்கார்டிங்காக கமல் 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்க ரீ ரெக்கார்டிங் செஞ்சு வெளியான முதல் தமிழ் திரைப்படம் ஹேராம். இப்படி பல ஆச்சரியங்கள் ஹேராம் படத்தில் இருக்கு. நாமெல்லாம் இப்போ பார்க்குற ஒரு சில திரைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீனில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அந்த சீனில் அந்த குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் ஹேராம் படம் பார்த்தீங்க அப்படின்னா PhD ஸ்டூடெண்ட் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு பல ஆச்சரியங்களும் பல குறியீடுகளும் ஹேராம் படத்தில் இருக்கு. ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஏதோ ஒரு காட்சி முதுகெலும்பா அந்த படத்துக்கு அமைஞ்சிரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தில் அந்த நேர்காணல் காட்சி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த படத்தோட முதுகெலும்பா அமைஞ்சது. அந்த மாதிரி என்னால் ஹேராம் படத்தை முழுசா பார்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு சில காட்சிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூடியூப்ல அந்த படம் இருக்கு. அந்த படத்தோட 2 மணி நேரம் 31 நிமிஷத்துல இருந்து 3 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்கிற அந்த இடைப்பட்ட காட்சிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அந்த படம் எதை சார்ந்த ஒரு படம், என்ன கருத்தை வெளிப்படுத்த விரும்புது அப்படின்றத கமல் அண்ட் ஷாருக் கானோட அந்த இடைப்பட்ட காட்சி மற்றும் நடிப்பு மற்றும் வசனத்துல அந்த படம் எந்த கருத்தை வலியுறுத்துது அப்படின்றத ரொம்பவே ஆணித்தனமா கமல் சார் காமிச்சிருப்பாங்க. தன்னோட மனைவி அபர்ணாவை கொன்னது முஸ்லிம்ஸ் தான் அப்படின்றதுனால பைரவ் அப்படின்ற ஒரு பொய்யான பேரை வச்சுக்கிட்டு முஸ்லிம்ஸ் இருக்கிற ஏரியாக்குள்ள கமல் அவர்கள் போவாங்க. அப்போ தன்னோட இடத்துக்கு தன்னோட நண்பன் ராம் வந்திருக்கிறான் அப்படின்னு அம்ஜத் கான் அதாவது ஷாருக் கான் வந்துட்டு கமல் கிட்ட ரொம்ப அப்பாவித்தனமா கட்டி பிடிச்சி பேசுவாங்க. ஆனா கமல் தன்னோட உயிர் நண்பனான அம்ஜத் கானை தொடுறது கூட யோசிப்பாரு. ஏன்னா அம்ஜத் கான் ஒரு முஸ்லிம் அப்படின்னு யோசிச்சதுனால. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அம்ஜத் கான் கேட்கும்போது என்னோட மனைவி அபர்ணாவை முஸ்லிம் உங்க ஆளுங்க தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு ராம் சொல்லுவாரு. அப்போ வந்துட்டு அம்ஜத் கான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா என்னோட அப்பாவை கொன்னது இந்துக்கள் தான், ஆனா யாரோ ஒருத்தர் முட்டாள்தனமா பண்ணதுக்காக நான் மத்த எல்லாரையும் இருக்கல, நான் உன் தம்பி மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி அம்ஜத் கான் ராம் கிட்ட சொல்லுவாரு. ஆனா ராம் அதை கேட்கிற மனநிலையே இருக்க மாட்டாரு. அதனால அம்ஜத் கான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா உன்னோட அபர்ணாவை கொன்னதுக்காக நீ என்ன மன்னிச்சிரு, அதே மாதிரி எங்க அப்பாவை கொன்னதுக்காக நான் உன்னை மன்னிச்சிடுறேன், அப்படி இல்ல
உனக்கு முஸ்லிம்ஸை கொன்னே ஆகணும் அப்படின்னா என்ன கொன்னுடு, ஆனால் இதோட யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் கமல் சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அம்ஜத் கான் இறக்கும்போது கூட போலீஸ்காரங்க வந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு பைரன்னு ஒருத்தர் சுத்தினாராமே அது யாரு அப்படின்னு கமல் பக்கத்தில் இருக்கும்போதே கேட்பாங்க. அப்போ ஷாருக் கான் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னோட சகோதரர் ராம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி அந்த இடைப்பட்ட காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நீ பெரிய நடிகனா இல்லை நான் பெரிய நடிகனா அப்படின்னு சொல்லி கமலும் ஷாருக் கானும் போட்டி நடிப்பாங்க. இதில் ஷாருக் கான் அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு லைவ் ரெக்கார்டிங் தான், டப்பிங்லாம் கிடையாது. ஆனால் அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் தமிழ்னு மாறி மாறி பேசி நடிச்சிருப்பாரு. ஷாருக் கான் அவர்கள் எப்பேற்பட்ட நடிகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடைப்பட்ட காட்சியை பார்த்தாலே போதும், அவரோட நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கமல் ஷாருக் கான் மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடிச்சதுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு அதுல் குல்கர்னிக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருந்தாங்க. இப்படி பல ஆச்சரியமான விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கு. சினிமா துறையில் யாராவது நடிப்பு, இயக்கம், திரைக்கதை இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஹேராம் படத்தை பார்த்தாலே போதும், அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. இந்த படத்தை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும், அதாவது நீங்க 20 தடவை பார்த்தாலும் 20 புது விஷயங்களை கத்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை கமல் சார் எடுத்து வச்சிருக்காங்க. 20 வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இந்த படம் ஒரு ஆச்சரியமான திரைப்படமாக தான் பார்க்கப்படும். சினிமா ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வழக்கமாக நம்மளோட தமிழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு என்னன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு 7-8 பாட்டு பார்த்துட்டோம், புதுசாக ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினச்சா அப்பயும் திரும்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ இவர் சொல்கிறது இன்னும் புதுசாக இருக்குது. எவ்வளோதாயா இருக்குது இந்த படத்தில். இன்னொரு 10 பேர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இன்னும் 10 விஷயம் வெளியே வரும் பழகுது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வந்துட்டே இருக்குது. எப்போதாயா முடியுதில்லை, இன்னும் என்னென்னதாயா இருக்குது, யாருன்னா சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ யோசிச்சிருக்காரு ஒரு மனுஷன், இந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு படத்துக்காக எஃபெக்ட் எடுப்பாரா அப்படின்றது எனக்கு புரியல. நிஜமாவே இவங்க சொல்கிற மாதிரி யாருன்னா படம் புதுசாக பண்ணணும் இல்லை எதனா கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணுங்க. அவ்வளோ இருக்குங்க இதில். எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, கமல் சார் நிஜமாவே டைம் ட்ராவல் தான், ரியலாகவே டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த முஸ்லீம் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பார்ல, அவர் ஒய்ஃபை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவார், அவருடைய அப்பா கிட்ட நடிச்சிருக்காரு. அவரும் இவரும் ஒன்றா நடிச்சிருக்கு. இப்போ அவர் பையன் வந்து இவரு நடிச்சிட்டு இருக்காரு. இது நிஜமாவே டைம் ட்ராவல் தான் பண்ணிட்டு இருக்காரா, எப்போ இருந்து வந்துட்டு இருக்கு. அப்பா கூட நடிச்சு, பையன் கூட நடிச்சு, அவங்க பேரை கூட நடிச்சு, எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காரு. வேற லெவலுங்க. அவர் எங்கெங்கிருந்தோ கனெக்ட் வந்து அது ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு ஒன்று. இவர் மட்டும் இன்னமும் அப்படியே இருக்காரு, இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த அரசியல் ரீதியாக அவர் பண்ணுறதெல்லாம் பிடிக்கலனாலும் சினிமா ரீதியாக அவர் தாங்க நம்பர் 1. எனக்கு நான் முன்னாடியே நிறைய வீடியோலேயே சொல்லிட்டாரு, எனக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் புதுசு, எவ்வளோ பேர் தான் ஃபேன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வச்சுட்டு இருந்தாலும் எனக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் தான். அதுக்கு இந்த ஒரு படம் போதுங்க ஆதாரமாக. அது வேற என்ன சொல்கிறது அவரை பற்றி, அவ்வளோதான். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.